நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, நாங்கள் 2 பேரும் அரசு பள்ளி மாணவர்கள். என் பேர் காவியா, அவன் பேர் கவின். இந்த கொரோனா ஊரடங்கு நேரத்தில் பள்ளி மாணவர்களாகிய நமக்காக நம்மளுடைய அரசு செய்திருக்கிற ஒரு மகிழ்ச்சியான ஒரு திட்டத்தை பற்றி தான் நாங்கள் 2 பேரும் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கோம். இந்த கொரோனா ஊரடங்கால் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கிற நமக்கு எப்படா பள்ளிக்கூடம் திறப்பாங்க, எப்படா நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போவோம் அப்படின்னு ஏக்கமாக இருக்கு இல்லையா? அது மட்டுமா, நம்ம நண்பர்களை எப்போ பார்க்கலாம், நம்ம விளையாட்டு மைதானத்தை எப்போ பார்க்கலாம், நம்ம புது புத்தகங்களை எப்படா கையில் தொடலாம் அப்படின்ற ஏக்கம் அதிகமாகிட்டே இருக்குது. காவியா, உனக்கு மட்டுமா? இது மாதிரி ஏங்கிக்கிட்டு இருக்கிற பள்ளி மாணவர்களுக்காகத்தான் நம்முடைய தமிழக அரசு பள்ளி கல்வித்துறையின் சார்பில் ஒரு அருமையான ஏற்பாடை செய்திருக்காங்க. அதை பற்றி சொல்ல தானே நாம் வந்திருக்கோம். இந்த தனியார் பள்ளிகள் எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு ரொம்ப பந்தா பண்ணுறாங்க இல்லையா? நம்ம எல்லாருக்கிட்டையும் வேணால் கணினி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கைபேசி இல்லாதவங்களே இல்லை. அதை வச்சு நாம் எப்படிலாம் கல்வி கற்கலாம் அப்படின்றதுக்காக தான் அரசாங்கம் பள்ளி கல்வித்துறை மூலமாக இந்த ஏற்பாடை செய்திருக்குது. ஆமாம் நண்பர்களே, நம்ம அரசு பள்ளி எந்த விதத்துலையும் குறைஞ்சவங்க கிடையாது. இதை நிரூபிக்கிற விதமாக தான் நம்ம பள்ளி கல்வித்துறை SCRT, அதாவது மாநில கல்வியியல் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனத்து மூலமாக திறமை வாய்ந்த 5 பாட ஆசிரியர்களை வச்சு ஒரு புலனம், அதாவது வாட்ஸ்அப் குழு ஒன்று உருவாக்கியிருக்கிறாங்க. நம்ம பாடப்புத்தகத்தில் வர QR கோடில் எவ்வளோ காணொலி காட்சிலாம் நம்ம போன வருஷம் தான் வகுப்பறையில் பார்த்தோம் இல்லையா? அதாவது அரசு பள்ளி ஆசிரியர்களே இவ்வளோ திறமையாக அப்படிப்பட்ட காணொலி காட்சியெல்லாம் பாட சம்மந்தமாக உருவாக்கியிருக்கிறாங்க. நம்ம தான் தினம் வகுப்பறையில் பார்த்து மகிழ்ந்தோம் இல்லையா? அப்படிப்பட்ட திறமையான ஆசிரியர்களை ஒருங்கிணைச்சி தான் இந்த வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கியிருக்கிறாங்க. இதில் நமக்கு நல்ல சிறப்பான பாட வாரியாக நல்ல காணொலி காட்சிகள் எல்லாம் நாம் பார்க்க போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இவ்வளோ நாள் PUBG ஆடியே பல நேரத்தை நம்ம வீணடிச்சிட்டோம். இனிமையாவது கொஞ்சம் நேரமாவது பாடத்துக்காக நம்ம வாட்ஸ்அப்பை பயன்படுத்தலாமா? ஆமாம் நண்பர்களே, நீங்கள் முதல்ல என்ன செய்யணும்னா, என்ன கைபேசி எண் பள்ளிக்கூடத்தில் கொடுத்துருக்கீங்களோ அதில் வாட்ஸ்அப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அடுத்ததாக நீங்கள் எந்த வகுப்பு படிக்கிறீங்களோ, என்ன பாடம் படிக்க விரும்புகிறீங்களோ அதை கிளிக் பண்ணாலே சிறப்பான காணொலி காட்சிகளை தயாரித்து உங்களுக்கு நம்ம பாட ஆசிரியர்கள் அருமையாக வழங்கியிருப்பாங்க. அதை நம்ம பயன்படுத்தி பயன்பெறலாம் நண்பர்களே. என்ன நண்பர்களே, கேட்கவே செம்மையாக இருக்குதுல்ல? நம்ம எல்லாரும் அதை பயன்படுத்திக்கலாமா? அதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட அருமையான ஏற்பாடை செய்து கொடுத்த நம்ம தமிழக அரசுக்கும் நம்ம பள்ளி கல்வித்துறைக்கும் SCRTக்கும் ஒரு கிரேட் சல்யூட் நாம் எல்லாரும் கொடுத்துடலாமா? கூடவே இதையும் மறந்துட வேண்டாம், வீட்டில் இருப்போம், விழித்திருப்போம், விலகி இருப்போம். ஆமாம் நண்பர்களே, பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, ஆரோக்கியமான உணவை உட்கொள்ளுங்க, தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியில் வந்துடாதீங்க. முகக்கவசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய நலனுக்காக அரசு சொல்கிற அனைத்து வழிமுறைகளையும் நாம் பின்பற்ற வேண்டும். நன்றி, வணக்கம்.